Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியலோட ஹீரோயின் இது வரைக்கும் சந்திச்சுக்கவே இல்லை. இவங்க மறுபடியும் சந்திச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தித்த உடனே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் டிவி சீரியல்ஸ்லாம் ரொம்பவுமே நல்ல ரேட்டிங் எடுத்திருக்கு. வழக்கம் போல் சன் டிவி சீரியல்ஸ் டிஆர்பி கம்மியாக தான் இருக்குது. சுந்தரி சீரியல், ராமாயணம் சீரியல், இந்த மாதிரி 1-2 சீரியல் மட்டும் டிஆர்பி கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கு. சன் டிவியில் நியூவாக லான்ச் செய்யப்பட்ட மத்தியானம் 12:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற மணமகளை சீரியலில் தான் ஹீரோயினும் இது வரைக்கும் சந்திச்சுக்காமலே சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மூவ் ஆகிட்டு இருக்கு. இவங்க எப்போ சந்திச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த சீரியலோட டிஆர்பி ரேட்டிங்கும் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ இவங்களும் சந்திச்சிட்டாங்க. இவங்க சந்தித்த ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் எல்லாமே சோசியல் மீடியாவில் ஷேர் ஆயிருந்தது. அப்போ அவங்க எல்லாரும் ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி சில சீன்ஸும் ஓடிட்டு இருந்துச்சு. பூவாத்தலையா சீரியலை முடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா சீரியலோட ஸ்டோரி ட்ராக்கும் அதுக்கப்புறமா டிஆர்பி அது கம்மியாக பிடிக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை உடனே முடிச்சுட்டு மணமகளைவா சீரியலை கொண்டு வந்தாங்க. பட் மணமகளைவா சீரியல் பூவாத்தலையா சீரியலோட ரொம்பவுமே டிஆர்பி கம்மியாக பிடிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு பூவாத்தலையா சீரியல் இவ்வளவு கம்மியான ரேட்டிங்லாம் வாங்கினதில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அப்பப்போ குறையும் பூவாத்தலையா சீரியல். பட் லான்ச் வீக்கே இவ்வளவு கம்மியாக பிடிச்சிருக்கு அப்படின்னா சன் டிவிக்கு இது ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இவ்வளோ சொல்கிற அளவுக்கு எவ்வளவு டிஆர்பி பிடிச்சிருக்குன்னா 2.35 அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கு. இதுக்கு பேசாமல் பூவாத்தலையா சீரியலே 12:30 டெலிகாஸ்ட் ஆயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணியிருந்தால் நல்லாவே டிஆர்பி பிடிச்சிருக்கும். தேவையில்லாமல் இப்போ அதை முடிச்சு இதை கொண்டு வந்துட்டாங்க. சன் டிவி பண்ணுற மேஜர் மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா ஒரு சீரியலுக்கு டிஆர்பி வரலை அப்படின்னா ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒன்று சீரியலை முடிச்சிடுறாங்க, அப்படி இல்லைன்னா டைம் ஸ்லாட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாட்டை இந்த தடவை அவங்க விட்டுட்டாங்க. மணமகளைவா சீரியலை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற விசாகா ப்ரொடக்ஷன்ஸ் தான் பாண்டவர்லம் சீரியலையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பாண்டவர்லம் சீரியல் ஒரு எபிசோடு கூட போர் அடிச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு எபிசோடுமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த சீரியலையும் முடிச்சாங்க. சரி, அதே ப்ரொடக்ஷன்ஸ் தான் மணமகளைவாவும் பண்ணுறாங்க. இன்னமேயாச்சும் கொஞ்சமாவது டிஆர்பி இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.